Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெந்தய கீரை கூட்டு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது விசிட்டர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாசி பருப்பில் தான் கூட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை குக்கரில் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போது பாசிப்பருப்பு கூட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷர் குக் பண்ணுற டைமில் நம்ம கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் ஒரு முழு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, அப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பல் இடித்த பூண்டு இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் நல்லா சாட் பண்ண போகிறோம். கீரையை ரொம்ப சாட் பண்ண வேணாம், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சாட் பண்ணால் போதும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பியும் நம்ம சாட் பண்ண போகிறோம். இந்த மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கீரையோட நல்லா பிளெண்ட் ஆகும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள், ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.